இந்த நாளிலும் ஆவியானவர், நான் காலையில் இருந்து கர்த்தருடைய சமூகத்தை ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் என்னோடு பேசின வார்த்தை, என் ஜனங்களுக்கு என்னுடைய நன்மையை, நான் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை, நான் கொடுக்கும் சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி நீ பேசு என்று சொன்னார். நீ சுஸ்தமாக விரும்புகிறாயா? நீ குணமாக விரும்புகிறாயா? இன்று இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்று கேட்கிறார். பிரதர், நான் குணமாகுவதற்கு நான் நல்லா தான் இருக்கிறேன், என்ன குணமாகணும்? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, உலகத்தின் காரியங்களிலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சரீரமாக இயேசு கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாக மாறுவதற்கும், இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்கும் நாம் குணமடைய வேண்டும். ஒருவேளை வியாதியின் கோரத்திலே, மரண தருவாயிலே, பிசாசின் பிடியிலே இருக்கிற உங்களுக்கு ஒருவேளை இன்றைக்கு சுகம் வேண்டுமா? இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து பேசுகிறார். மகனே, மகளே, நீ விடுதலையாக விரும்புகிறாயா? இன்றைய தலைப்பு, நீ விடுதலையாக விரும்புகிறாயா? நீ குணமாக விரும்புகிறாயா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது அநேக அற்புதங்களை செய்தார். ஆனால் இந்த அற்புதம் மிகவும் முக்கியமான அற்புதமாக இருக்கிறது. பெதஸ்தா என்னப்பட்ட குளத்தின் அருகே ஒவ்வொரு தடவையும் ஒரு தூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும் பொழுது முதலாவது யார் அந்த குளத்திற்குள்ளாக குதிக்கிறார்களோ, அந்த குளத்திற்குள்ளாக இறங்குறார்களோ, அவங்களுக்கு என்ன விதமான வியாதியா இருந்தாலும் சுஸ்தமாகும். இப்பேற்பட்ட காரியம் வருஷம் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை வருஷம் நடந்திருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் அந்த குளத்தின் அருகே படுத்திருந்த, அந்த பெதஸ்தா அருகே படுத்திருந்த ஒரு மனிதன் 38 வருடமாய் படுத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் அந்த குளத்திலே 38 வருடத்திற்கு மேலாக அநேகர் சுஸ்தமாய் கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் போகும் பொழுது அவருடைய மனம் வேதனை அடைந்தது. அவருடைய மனம் உருக்கம் அடைந்தது. His heart was moved with compassion. ஒரு மன உருக்கத்தின் ஆவி அவருடைய இதயத்தில் அப்படியே கடந்து வந்தது. அவர் அந்த மனிதனை பார்க்கும் பொழுது 38 வருடமாக, for the long 38 years he was lying on the Bethesda side of Bethesda. 38 வருடமா, நெடுங்காலமாய் அந்த மனிதன் பெதஸ்தாவின் அருகே படுத்து, யாராவது என்னை தூக்கி விடுவார்களா, என்னை தூக்கி போய் இந்த குளத்திலே போடுவார்களா என்று காத்து கொண்டிருக்கிறான். நேத்து வந்தவன், முந்தானைத்து வந்தவனா சுகமாய் போகிறான். ஆனால் 38 வருடமாக அவனை தூக்கி இந்த குளத்திலே வைப்பதற்கு சொந்தக்காரங்க இல்ல, உறவினர்கள் இல்ல, தம்பி தங்கச்சி இல்ல, அம்மா அப்பா இல்ல. அவனை வந்து தூக்கி வந்து போட்டாங்க. தூக்கி போட்டுதான் 38 வருடமாய் படுத்தே இருக்கிறான். For the long 38 years he was just lying. அங்கேயே படுத்திருக்கிறான். அவன் நம்பிக்கை எல்லாம், யாராச்சும் ஒருத்தர் என்னை தூக்கிட்டு போயிட்டு அந்த குளத்துக்குள்ள போடுவாங்களா? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் யாராவது என்னை விடுதலையாக்குவாங்களா? யாராவது என் வேதனை அறிந்து கொள்வாங்களா? யாராவது என்னை புரிஞ்சு கொள்வாங்களா? உங்களை புரிந்து கொள்வதற்கு ஒருவர் இருக்கிறார். உங்களை அறிந்து கொள்வதற்கு ஒருவர் இருக்கிறார். உங்கள் மேல மன உருக்கமா இருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்த்து, நீ சுஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலே வெகு காலமாய் நம் வியாதியாக அடிமையாக இருந்திருக்கலாம். ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் முந்தி இறங்கி விடுகிறான். பாருங்க என்ன வேதனை! ஒரு பக்கம் வியாதியின் வேதனை, ஒரு பக்கம் அந்த மனசுல ஒரு வேதனை, ஒரு பக்கம் சரீரத்துல ஒரு தனிமை. அந்த மனிதன் எவ்வளவு ஏங்கி போயிருப்பான். காணாமல் போன ஆட்டை தேடி இயேசு கிறிஸ்து வந்தார். பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவையல்லாமல் நன்றா இருக்கிறவனுக்கு வைத்தியம் தேவையில்லை. தூதன் இறங்கி, இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் எந்த தூதன் வந்து குளத்தை கலக்க போறாரு, எந்த தூதன் எப்ப வந்து குளத்தை கலக்குவாரு, அந்த தூதனுடைய பெயர் என்ன, அந்த தூதன் எந்த நிமிஷத்துக்கு வருவாரு, எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் அந்த தூதன் வருகிற நேரத்துக்கு முன்பாக அந்த திமிர்வாதக்காரனை, பேதுருவை, யாக்கோபு, யோவான், அவர் தூக்கிட்டு போய் இந்த குளத்துல போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லல. என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு,
உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். What a powerful God we serve. எத்தனை வல்லமையுள்ள இறைவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீ எழுந்திரு. அவன் சொல்லுகிறான், என்ன சொல்றான்? ஆண்டவரே, என்னை ஒருவனும் தூக்கி கொண்டு போய் அந்த இடத்துல விடுகிறது இல்ல. நான் எழுந்து அங்க போவதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் முந்தி இறங்கிடுறாங்க. இப்ப சொல்றார், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் உனக்கு பூர்ணமாய் விளங்கும், நீ எழுந்திரு என்று சொல்கிறான். அவன் சொல்லுவதே, என்னால் எழுந்திருக்கவே முடியல, நான் எழுந்து நடந்தா நான் போய் குளத்தில் நானே எழுந்திருப்பேன் போயிருப்பேனே. அவனுக்கு நான் நினைக்கிறேன், கை கால்கள்லாம் செயலிழந்து இருக்கிறோம், அதனாலதான் அவனை நகர கூட முடியல. அட்லீஸ்ட் அவன் நகர முடிஞ்சா கூட நகர்ந்து 38 வருஷத்துல ஒரு படியா நகர்ந்தா கூட இந்நேரத்துக்கு 38 வருஷத்துல அந்த பெதஸ்தாவுடைய குளத்தில் அருகே போய் நின்று படுத்திருப்பான். நகர கூட முடியல, பாவம். ஆனால் இயேசு கிறிஸ்து மனதுருகி அவனை பார்த்து சொன்னார், எழுந்திரு, உன் படுக்கை விட்டு படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவனை படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியல. அவன் நினைச்சான், நாம எழுந்து குளத்துக்குள்ளதான் போக போறோம் நினைச்சான். ஆனால் அவன் எழுந்த உடனே அவன் சரீரம் சுகமாயிற்று. அவன் எழுந்திருக்க நினைத்த உடனே அவன் சரீரத்திலே பலன் உண்டாயிற்று. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நீங்க எழுந்திருக்க, கர்த்தருக்காக எழுந்திருக்க நினைக்கும் பொழுதே உங்கள் சரீரத்தில் ஒரு பலன். நீங்கள் பாவத்திலிருந்து விட்டு, நான் பிறரை மன்னியாதிருக்கிற குணங்கள், கசப்பான குணங்கள், பிறரை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி நீங்க எழுந்திருக்கும் பொழுதே உங்கள் சரீரத்தில் ஒரு வல்லமை, ஒரு சுகத்தை பெற்றுக் கொள்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினால ரைட் நவ் அந்த பெதஸ்தா குளத்திலே நடந்த அதே அற்புதம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அப்படியே சோர்ந்து போய் யாரும் எனக்கு இல்லை என்று சொல்லி நீங்கள் தனிமையில் இருக்கிறீங்களா? நீங்கள் பயத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த வியாதியின் கொடுமை என்னை அமர்த்துகிறது என்று பயந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், மகளே, மகனே, நீ எழுந்திரு, விசுவாசத்தை கொண்டு அறிக்கையிட்டு எழுந்திரு, பாவத்தை விட்டு உதறி எழுந்திரு. முந்தினவை நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம். இதோ கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறார். ராசிகேயா மாஷியா லே ரஸூமா ஷிஃபியாசே. எழுந்திரு, உன் படுக்கையை விட்டு எழுந்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வியாதியின் படுக்கை விட்டு எழுந்திரு மகனே, உன்னுடைய பாவத்தின் படுக்கை விட்டு எழுந்திரு. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நீ எழுந்திரு, உன் படுக்கையை விட்டு எழுந்திரு, எழுந்து நட. நீ நடக்கிற பாதையிலே நீ நடக்கும் பொழுது வழி இதுவே, இதிலே நட என்று சத்தம் உங்களுக்கு கேட்கும். கர்த்தருடைய வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமும் உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீர்கள், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் ஜெபிக்காத அளவுக்கு நீங்கள் ஜெபிக்க போறீங்க. இதுவரைக்கும் மனுஷனிடத்துல பேசுற நேரங்களை குறைக்க போறீங்க. உங்கள் மொபைல் போன் எடுத்து நீங்கள் இதுவரைக்கும் பிரவுஸ் பண்ணி ரீல்ஸ் பார்த்து யூடியூபை பார்த்து கொண்டிருக்க நேரங்கள் குறைக்கப்படுக போகிறது. ஏனென்றால் நீங்கள் அதுக்கு மாறாக இயேசுவின் வார்த்தையை கேட்ட உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால வேத வசனத்தையும் கர்த்தருடைய சமூகத்தை முழங்கால் படிட்டு தியானிக்க போகிறீங்க, முழங்கால் ஜெபிக்க போறீங்க. ஏனென்றால் நீங்கள் பாவத்தை உதறி எழுந்து விட்டீங்க. ஏனென்றால் உங்க அக்கிரமத்தை உதறி எழுந்து விட்டீங்க. உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், உங்களை காண்கிறார். அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீ எழுந்திரு, உன் படுக்கையை விட்டு எழுந்திரு. அநேக நேரம் நாம் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர், மகனை எழுந்து ஜெபி என்று நம்மளை எழுப்புவார். நாம் அப்பதான் இன்னும் நல்லா உறங்கலான்னு சொல்லி, இன்னும் நல்லா தூங்கலான்னு சொல்லி அப்பதான் எழுந்து நல்லா தூங்குவோம். எழுந்திரு, உன் படுக்கையை விட்டு. உனக்கு விரோதமாக செய்யப்படுகிற காரியங்களுக்கு விரோதமா, உனக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? ஜெபத்திலே தரித்திருந்து நம்மை காத்துக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? மகனே, மகளே, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம் சரீரத்திற்குள்ளே ஒரு பலனாக இப்பொழுது இறங்குகிறது. லே ஜன்மான் தூயாசே மாஷி கேரட்டாஷ் எல்கோ பிராடபாசே. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்பமான கொஞ்ச நேரம் சந்தோஷத்திற்காக நாம் நித்தியமாய் தேவனிடத்தில் பிரிக்கப்படுகிறோமே. அப்படிப்பட்ட பாவத்தை செய்வதற்கு நாம் இருதயத்தில் இடம் கொடாதிருப்போம். கர்த்தர் வெறுக்கிறதான அருவருக்கிறதான காரியங்களுக்கு நாம் இருதயத்தை அதை விட்டு திருப்புவோம். வேத வசனத்துக்கு நடுகிறவனை கர்த்தர் நோக்கி பார்ப்பார். வாலிபன் தன் வலியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே. Let's guard our hearts with the word of God. Let's walk in the ways of the Lord. He is the light, He is the way, He is the truth.
அவரே ஒளியா இருக்கிறார், அவரே நமக்கு பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நமக்காய் வழியை காண்பித்திருக்கிறார். Nobody has shown the way for the eternal life, but the Lord Jesus shown the way to the eternal life. ஒருவரும் நித்தியத்திற்கு போகிற வழியை காண்பிக்கவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவிற்கு அனுப்பப்பட்ட ஒரே பிறந்த குமாரன் அவர் வழியை காண்பித்திருக்கிறார். சவுலாகிய பவுல், சவுல் எனப்பட்ட பவுல் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பொழுது, இயேசுவுக்காக தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து வாழ்ந்த பொழுது அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார், அநேக மரித்த பிரேதங்களை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவுக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும், இயேசுவுக்காக எழுந்திருக்க வேண்டும். ராகபாசே, இந்த ஜெபத்தை ஆரம்பித்து, இந்த ஊழியத்தை ஆரம்பித்து 170 நாட்கள் கடந்திருக்கிறது. 170 days has passed. ஆனால் கர்த்தர் இந்த 170 நாட்களிலே கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருந்து நடத்தி வந்திருக்கிறார். கடந்த வருடம் டிசம்பர் 13ஆம் தேதி இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆரம்பிப்பதற்கு உதவி செய்தார். From December 13 onwards till now the Lord is faithful. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கிருபை அளிக்கிறார். அவரிடத்தில் கேட்கிறவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் கர்த்தர் அவர் தேவனாய் இருப்பார். இந்த உலகத்தில் ஒரு ஜெனரேஷன் வந்து இன்னொரு ஜெனரேஷன் போகுது, ஒரு சந்ததி உருவாகி இன்னொரு சந்ததி வருகிறது. 80s kids, 90s kids, 2K kids, நாளைக்கு 3K kids, 4K kids வந்துட்டே தான் இருப்பாங்க. ஆனாலும் தேவன் ஒருவரே அவர் யுக யுகமாக வீற்றிருக்கிறார். அவருடைய வருகை தாமதிக்குமானால், இந்த பூமி இருக்கும் வரைக்கும், புதிய பூமி வந்தாலும் அவரே ராஜாதி ராஜாவா இருக்கிறார். இன்றைக்கு அவர்தான் உங்களுடைய குடும்பத்திலே உங்கள் வாழ்க்கையின் தலைவராய் இருக்கிறார். உங்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தை அறிக்கையிடுங்க. இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த அற்புதத்தை செய்வார். அநேகர் வாயின் வார்த்தைகளினாலே உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பார்க்காம இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆவியார் சொல்லுகிறார், உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை பார்த்து பேசுங்கள். வாயிலிருந்து பரிசுத்தமான வார்த்தையை, நல்ல வார்த்தை அறிக்கையிடுங்கள். இவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் அந்த குலத்திற்குள்ள இறங்குவதற்கு முன்பாகவே யாரோ ஒருவன் இறங்கி விடுகிறான், வேதனையை தெரிவிக்கிறான். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்டவுடன், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டவுடன் அவன் வாயிலிருந்து முதலான வந்த வார்த்தை ஆண்டவரே. என்றால் 38 வருடமாக அவனிடத்தில் அப்படி பாசமா யாரும் பேசவே இல்லை, யாருமே கேட்கவே இல்லை. யாராவது ஒருத்தர் கேட்டிருந்தா கூட அவன் சொல்லியிருப்பான், ஐயா என்னை தூக்கிட்டு போய் அந்த பெதஸ்தா குளத்துல நீங்க போட்டுருங்க ஐயா. தூதன் கலக்கும் போது, அந்த தூதன் எப்பொழுது கலக்குவான்? இரவு நேரத்தில் கலக்குவானா, காலையில கலக்குவானான்னு தெரியாது. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த தூதன் வந்து கலக்கும் பொழுது தண்ணீர்ல ஒரு பெரிய ஒரு சுழற்சி உண்டாகும். அந்த சுழற்சிக்குள்ள உண்டாகணும்னே யாராச்சும் ஒருத்தர் போய் அதை குதிச்சிருவாங்க. இத்தனை பேர் வெயிட் பண்ணிருப்பாங்க. 10 பேர் குதிப்பாங்க. 10 பேர்ல ஒருத்தர் தான் சுகமாகும். ஏன்? அதுல யார் முதலாவது குதிக்கிறாங்களோ. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெதஸ்தா குலத்தை ஒரு தூதன் வந்து கலக்கிறது போல உங்கள் இருதயமாகிய பெதஸ்தா குலத்திலே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயம் என்று கலக்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையினாலே தொடப்படுறீங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? கர்த்தருக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய கரடு முரடான வாழ்க்கையை, கோணலான அந்த பாதையை செவ்வையாக்குகிறார். கரடு முரடான வழிகளை கர்த்தர் சமமாக்குறார். மலைகளும் குன்றுகளும் சமமாகி போகும். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம் ஆண்டவரே. இந்த ஜெபத்திலே வந்து உங்களுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். Lord, I pray for the people, those who listen to your word. I pray for the people, those who listen to what the Holy Spirit speaks. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு ஜனங்களுக்கும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் right now, Lord, fill them with your love, fill them with your unconditional blessings. இப்பொழுதே சரீரத்திலே சுத்தமாக விரும்புகிறாயா என்று கேட்ட தேவன் Elushi Kerabas El Manura Ezia Masheretoshe
மியாரா டூகபாசியா எல் ரூடாசியா ஒரு அக்கினி பற்றி எரியட்டும். சரீரம் முழுவதிலும் ஒரு வல்லமை இறங்கட்டும். ஜேலோ டோஷியா எல் யாரு டூஷிகேரா மாந்து எங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட, எங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட சகல கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் அழித்து போடுகிறேன். சாபமான வார்த்தைகள், பாவத்தின் வழியை வந்த சாபங்கள், முன்னோரின் வழியை வந்த சாபங்கள், சந்ததி சந்ததியை வருகிற சாபங்கள், ரத்தத்தின் வழியை வருகிறதான சாபங்களை இயேசுவின் நாமத்தில் ஓ ரைகேலேன் மனாஸ் லியூஷி மேன் மனாஸ் ஃபாந்தோ ராசுவினே எல்கோபார் பியாஷேகேரேசே right now be broken in the name of Jesus. El mashiasikia zen manu safarutush. சார் ஆன்லைன்ல நீங்க ஜெபத்திலே தினமும் கலந்து கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை நீங்க கமெண்ட் பண்ணுவதற்கு நீங்க பயந்து கொண்டு, ஒருவேளை கமெண்ட் பண்றதுக்கு நீங்க சிலர் யோசித்து கொண்டிருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே அவர்களுக்காக ஜெபம் பண்ணு. The Holy Spirit is telling me pray for the people, those who are watching this prayer on the online regularly. உங்களுடைய நேமை நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாம இருக்கிறீங்க. இட்ஸ் ஓகே, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் right now. உங்களுக்கு கர்த்தர் தேவைப்படுகிறார். இந்த நாளில் இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை மாற்றுகிறது. லேஷியா கமாதோரோ எலீரோ மாசஃபாயா லேஷியாசே ஜன் மாந்து எசே எல் கோபாரா பௌடாஷ். Father, I pray for the people, those who are watching through online, through Facebook and through YouTube. Those who don't comment, I pray for them right now. El koparav shas fiandurush zamyuli zaharia sekelish. இந்த ஜெபத்திலே ஒவ்வொரு நாள் கலந்து கொண்டு உற்சாகமாய் கமெண்ட் பண்ணி ரே லிஷி கமாந்துருசே ஒவ்வொரு நாளும் வாஞ்சை வருகிற இன்றைக்கு இவர்களோடு பேசி இவர்களை விடுதலையாக்கினதற்காக நன்றி செலுத்துகிறேன். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும் சொன்ன வசனத்தின்படி இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுத்ததுக்காய் நன்றி. உமக்கு மகிமையை செலுத்துகிறேன், உமக்கு கனத்தை செலுத்துகிறேன். நீர் பரிசுத்தர். இரத்தத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. அக்கினி மதிலாக ஓ ரே லிஷி கேரமா ஷியாந்துரோ ராசா லீஜியா மான் மாந்தூசா ஈரா பாசே எல் யூரா பாசேயா. Thank you Jesus. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும், ஆஃப்லைன்ல கேட்க போற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேருடைய கர்த்தர் பேசினார். பிரதர், கர்த்தர் எனக்காக இந்த வார்த்தையை பேசினார். பிரதர், இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் உள்ள காயங்களுக்கு ஒரு மருந்தாக, ஒரு ஆறுதலாக இருந்தது என்று எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆமென் டைப் பண்ணு கமெண்ட்ல. ஆமென். கர்த்தர் என்னோடு பேசினார். The Lord has spoken to me. மா ரா ஷே லே ஜே மா ரோ டு ஷே. ஆவியானவர் அவர் நம்மோடு இருக்கிறார். லே ஃபடு ஷே கேலே எல் யாரடாஷ் ஜம் துருரோ ஷே கபார ஹந்தரேஷ் ஜே கோபாரோஸே. கர்த்தர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் புதிதாய் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். The Lord loves you so much. கர்த்தர் உங்களுக்காக இந்த காலை நேரத்தில் இந்த ஜெபத்தை அவர் செய்வதற்கு என்னை அவர் உற்சாகப்படுத்தி இருக்கிறார். The Lord has prepared me to pray for you, to strengthen you, to set you free from all the mas rafila haska mashiados. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து ஜீவாப்பமாக இயேசு கிறிஸ்து சரீரம் பிற்கப்பட்டது. வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை புசித்தார்கள். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிற ஜீவ அப்பமாகிய இந்த அப்பத்தை நாம் புசிக்கும் பொழுது நமக்காய் பிற்கப்பட்ட, சிலுவையிலே பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நினைவு கூறுகிறோம். நமக்காக கசையடிகள், நமக்காக சாட்டை அடிகள், நமக்காக முள்முடி, நமக்காக அவர் பட்ட பாடுகளுக்கு அளவே இல்லை. அவருடைய சரீரத்தை நாம் புசிக்கும் பொழுது அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். நாம் அவருக்குள்ளே ஒரே சரீரமாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பந்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஆயத்தமாய் வந்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் பெற்று இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்காக நான் வைராக்கியமாய் இருக்க வேண்டும், நான் பாவத்தை வெறுத்து நீதிக்கு பிழைத்திருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், தேவனுக்குள்ளாக இந்த பந்தியிலே கலந்து கொள்ளுங்கள். Distance is not a barrier in the realm of the spirit. Distance is not a barrier.
ஆவிக்குரிய மண்டலத்திலே நாம் தூரமா இருப்பதினாலே அது பிரச்சனை இல்லை. நாம் ஆவியிலே கனெக்டடா இருக்கிறோம். we are connected in the spirit. ரே கமாசியா காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து, இந்த அப்பம் என்னுடைய சரீரத்திற்கு அடையாளமா இருக்கிறது, இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சிலுவைக்கு போவதற்கு முன்பாக இதை சொல்லுகிறார். அவர் இருதயத்திலே வேதனை, துக்கம், பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். தன்னுடைய சரீரம் கிழிக்கப்பட போகிறது, பிதாவை விட்டு பிரிக்கப்பட போகிறார். இயேசு கிறிஸ்து நமக்காய் கொடுத்த இந்த அப்பத்தை நினைவு கூர்ந்து அவருடைய மரணத்தை நினைவு கூறுவோம். நமக்காய் பட்ட பாடுகள், என்னுடைய பாவம் இயேசுவை சிலுவையில் ஏற்றிற்று, என்னுடைய பாவம் இயேசுவை சிலுவையிலே கொண்டு போய் அறைய வைத்தது, என்னுடைய சாபங்களையும் என்னுடைய வியாதிகளையும் சுமந்து தீர்த்தார். அந்த விலையேற பெற்ற சரீரம் எனக்காய் பிற்கப்பட்டது. நாம் நினைவு கூர்ந்து இந்த அப்பத்தை புசிப்போம். Thank you Jesus, thank you Jesus, thank you Lord. போஜன பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம், இந்த திராட்சரசம் என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. This covenant, this grape wine, இந்த திராட்சரசம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையேற பெற்றது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆட்டு ரத்தத்திலேயோ இல்ல புறாவின் ரத்தத்திலேயோ இல்ல ஒரு எருதின் ரத்தத்திலேயோ நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காய் பிதாவின் சமூகத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை, நமக்காய் சிந்தப்பட்ட இரத்தத்தை நினைவு கூர்ந்து நாம் இதிலே பானம் பண்ணுவோம். Thank you Jesus. Thank you Lord, thank you Jesus. ரேல் மனாஷியாஸ், ஒருவேளை இந்த பந்தியிலே கலந்து கொள்ள முடியாதபடிக்கு தடையா இருக்குமானால் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Father, in the name of Jesus, நீர் சொன்னபடியே இந்த பந்தியை நான் செய்கிறேன் ஆண்டவரே. இது என்னுடைய சித்தம் அல்ல, நீர் எனக்கு கற்பித்தபடியே பிதாவே இதை நான் செய்கிறேன். ஆனால் இதை கலந்து கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இறுதியத்தில் பேசுங்க. ரயில் மா சஃபியா ரஹாசிகே ரரூஷியாந்தரோ சன்மாந்தரோஸ். Lord, I bless them. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு இருதயத்திலும் இன்றைக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி, ஒரு நம்பிக்கை, ஒரு தெய்வீக ஒரு சுகம் பெற்றுக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். ரபாஷியா கபார ஹன்மனாஸ் லே ரேசே. ஆண்டவரே, இந்த ஊழியத்திலே ரே கபார ரகாசே அநேகரை நீர் எழுப்பி இருப்பதற்காக நன்றி. அநேகர் தினமும் உற்சாகமாக வருவதற்காக நன்றி. இன்னும் அநேகருக்கு இந்த ஊழியத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார்கள். ஆண்டவரே, இந்த ஊழியத்திலே இன்னும் அநேகர் வந்து கலந்து கொண்டு இந்த வசனத்தை கேட்டு ஆவியிலே உற்சாகத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஜெபிக்கிறேன். சீக்கிரத்தில் இருந்த இந்த காணொளி மூலியமாக அநேக ஆயிரங்களும் லட்சங்களும் இந்த லைவ்ல இருக்கிற இந்த 46 பேரை தாண்டி 46,000 பேர், 46 லட்சம் பேர் ஒரே லைவ்ல ஜாயின் பண்ணுவதற்கு செய்ய முடியும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானதை நீ செய்வீராக. I pray that multitudes of people, millions of people will join this live soon. Ma she leba ragase ye raguza vela masegere. இந்த வார்த்தை இவர்களை ஆசீர்வதித்தது போல இன்னும் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்காக நான் ஜெபிக்கிறேன். நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். ரே ஜே மாஷியா, உமக்கு கூட லேசான காரியம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை தாங்கும்படிக்கு ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்காக விதைக்கும்படிக்கு, இந்த தேவ ராஜ்யத்துக்காக விதைக்கும்படிக்கு லேபா ரகா ஜீமா ஷேகபாசியா ஆண்டவரே, நீர் உருவாக்குவீராக. தேவ ராஜ்யத்திற்கு விதைக்கிறதை என்னதென்று நீர் சொல்லிக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உமக்காய் விதைக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கனம் பண்ணுகிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். தேவையோடு இருக்கிற சரீரத்தில் பலவீனத்தோடு ஆண்டவரே, எனக்கு இதற்காக ஒரு விடுதலை வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் பார்க்கிறீர். இல் மாஷியா கபாரா ஜேரோ டோஷேலே ஜேன் மாஷியா செகேயா. Thank you Jesus. இப்பொழுதே ஒரு தெய்வீக சுகம் உண்டாகட்டும். மான் தோஷியா கபாசே,
பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பரமண்டலத்திற்கு நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். நாங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த வார்த்தையை தியானிகள். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. God bless you. Have a blessed day. God bless. Mashiara base lerereshe shakatase mazororose el kapasiaro zen maroroshe kabaya rete se. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah. Lerodoshias el marado se frahas ek fraudoshe zanotush zelete kele e baragaze. Thank you Lord, thank you Lord, thank you, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல் ரூடாஷே மியா ரஃபாசியா மாசெகே. இந்த ஊழியத்தை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் தாங்க வேண்டும் நினைத்தால், நீங்கள் கர்த்தர் இருதயத்தில் பேசினால், நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்குங்கள். தேவன் ராஜ்யத்தை கட்டுவதற்கும் இந்த வார்த்தையை அநேகருக்கு நம்ம கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். ரே லே கோபா ரபாடோ ஷே கமாஷியாசிதே எல் ராடாசே லே ஃப்ரஹாசே எல் ஃப்ரூடூசிகேயா ஜன்மா ஹிராஷ் ஜேலோரோசே மா ஃபெரூஸ் ஃபியாசே. Thank you Jesus, thank you Lord, we praise you. Rada se frahaze el ria el yurudose mashiase. Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. Rakapa, rakapase, rakapase. God bless you Sister Jerlyn, God bless you, God bless you Sister Jenny Edwin, Sister Ganga James, Sister Chafi, Zeba Raga Dase, Rele Se. God bless you Brother Robin, Re Zabahira San Mahuzoro, Zabiura Hasekia, Lezo Re. God bless you Sister Annie Besant, Sister Satya Ria, God bless. Sister Shaila Jayakumar, Sister Somasri Keetha, God bless you. Sister Batmavati, God bless you. Sister Fibin Prince, God bless you. Reza Mushia, Zabur Razi, Sister Soumya, God bless you. Elfia Ragazia, Lisrofia Sanashia, Sister Rejolin, God bless. Lezikera Base, Evyasikia Shan Manu se feratush Zaku paruduse El miara fazia Relo tafase. Sister Suganti Prabhagaran, Sister Molly Martin, Sister Brother Johnson, Sister Vijay Rani Natarajan, God bless. Sister Lizzie Solomon, Sister Chandra Robert, God bless you. Sister Brother Chinnappan, God bless you. Se raga dahase Lere se fiase antosh Maragaze Elyaragadose Mazururu Shifiaru El Feratushi Zeretesh Zanu Sefarutush Zeretefia Lefratu Sehelia Leruruse. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Mashiara Kappa Zele Parianto El Fratu Sefiaze Zele Frahanto Zandalishikea El Yurodose Marabu Safiara Handaleshi Derodoshe Masakyo Lisa Fiara Handaleshia Erada Shere Rebase Lishikea Rabada Sefrahash San Manuse Kele Lize Fiara Boshia El Yaragaze El Manu